வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முஜிபுர் ரஹ்மான் நேரடி பொறுப்பு என்று ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர கருத்து. உலக சந்தை விலை உயர்வின் நேரடி தாக்கத்தை எதிர்கொண்டு வரும் இலங்கை. பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. புலிகளுடன் சமரசமாக செயல்பட்டிருந்தால் மஹிந்த ராஜபக்ச நோபல் சமாதான விருதுக்கு தேர்வாக இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. எரிபொருள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதன்கிழமை சிறப்பு விடுமுறை நடைமுறையை நீக்க அரசாங்கம் முடிவு. தொடர்வது விரிவான செய்திகள். 2016 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையை சேர்ந்த 4 குடும்பங்களில் இருந்து 37 பேர் பயிற்சி பெறுவதற்காக சிரியாவுக்கு சென்றதாக அப்போது அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தகவலை ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர நினைவுபடுத்தியிருந்தார். அந்த தகவலை அன்றைய காலகட்டத்தில் முஜிபுர் ரஹ்மான் மறுத்ததோடு அதை அற்பமாக காட்டியும் வெறுப்புரையாக குறித்தும் ஒடுக்க முயன்றதாக அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் விஜயதாச ராஜபக்ச வெளியிட்ட தகவல் உண்மை என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட சரத் வீரசேகர அந்த விடயத்தில் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது அணியினர் விசாரணைகளை தடுக்கவில்லை என்றால் ஈஸ்டர் தாக்குதலை தவிர்க்க முடியுமாக இருந்திருந்தது என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் அந்த தாக்குதல்களுக்கு முஜிபுர் ரஹ்மானுக்கு நேரடி பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வெடிகுண்டு தயாரிப்பு நடவடிக்கையின் போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சக்ரானின் சகோதரனை யார் சந்தித்தார்கள்? மாமநிலையில் புத்தர் சிலைகளை சேதப்படுத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களின் கைது நடவடிக்கையை யார் தடுத்து நிறுத்தினர்? வனாத்தமுல்லா பகுதியில் வெடிபொருட்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அழுத்தம் யார் கொடுத்தனர்? மற்றும் நல்லாட்சி ஆட்சி காலத்தில் தக்வீத் பள்ளிவாசல்களை அமைப்பதற்கு யார் அனுமதி வழங்கினார்கள் போன்ற விவரங்களை முஜிபுர் ரஹ்மானுக்கு தெரியும் என்றும் சரத் வீரசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். புவிசார் அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான வானவ மோதல் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக உலக பொருளாதாரம் பெரிய அளவில் சீர்குலைவதற்கான அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த போர்நிலைமை ஏப்ரல் மாத இறுதி வரை நீடித்தால் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவில் குறையக்கூடும் என்று உலக வர்த்தக அமைப்பும் எச்சரித்துள்ளது. எரிசக்தி நெருக்கடி காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் அதிகம் சார்ந்துள்ள ஐரோப்பிய நாடுகள், மேலும் சீனா, இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் கடுமையான பொருளாதார அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளன. இலங்கை தனது எரிசக்தி தேவைகளின் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதனால் உலக சந்தை விலை உயர்வின் நேரடி தாக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றது. உலகளவில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 கடந்துள்ளதனால் நாட்டினுள் எரிபொருள் விலைகளும் பலமுறை உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதுடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வழியாக நடைபெறும் எரிவாயு விநியோக பாதைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாகியுள்ளது. இதனால் எரிவாயு பற்றாக்குறையும் அதன் விலை மற்றும் போக்குவரத்து செலவுகளும் இரட்டிப்பு அளவுக்கு உயரக்கூடிய அபாயம் நிலவுகின்றது. சமீப காலத்தில் எரிவாயு விலைகள் இருமுறை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் இறக்குமதிக்காக அதிகளவு வெளிநாட்டு நாணயம் செலவிட வேண்டியிருப்பது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி செய்யும் செலவு சுமார் 35% வரை உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் யுத்த காலத்தில் புலிகளுடன் சமரசமாக செயல்பட்டிருந்தார் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நோபல் சமாதான விருதுக்கு தேர்வாக இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமூக நலனை கருத்தில் கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் கோவிட் பெருந்தொற்று காலத்திலே மக்கள் நலனுக்காக 4 முறை 5000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை விட அந்த காலகட்டமே மிக கடினமானதாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் போது இருதரப்புகளும் தனித்தனியாக செயல்பட முடிவு செய்திருந்தால் சர்வதேச ரீதியில் பாராட்டுகள் கிடைத்திருக்கலாம் என்றாலும் நாட்டின் பாதுகாப்பையும் மக்களின் நலனையும் முன்னிறுத்தியே போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புலிகளை தோற்கடித்ததன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் கோவிட் காலத்தில் சர்வதேச நாணய நிதியம் போன்ற அமைப்புகளின் ஆலோசனைகளை விட மக்கள் பாதுகாப்பையும் முன்னிலைப்படுத்தியதாக அரசாங்கம் செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். அறக்கலைய போராட்ட காலத்தில் பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் போன்ற நாடுகளில் நடந்தது போன்று வன்முறைக்கு செல்லாமல் பின்னடைந்து சமூக பாதிப்புகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஜனநாயக மற்றும் மத அடிப்படைகளின் கீழ் ஆட்சி செய்ததாக கூறிய அவர் மக்களின் விருப்பத்துக்கேற்ப ஆட்சி தொடரவும் அவர்கள் விரும்பாவிட்டால் விலகவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை தமது நிலைப்பாடென்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் மனிதநேய அணுகுமுறையின்றி செயல்பட்டு தாங்கள் ஏற்படுத்திய சுமைகளை மக்கள் மீது திணிக்கிறது என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் இலங்கைக்கான இந்திய துணை உயர் ஆணையர் கலாநிதி சந்தியான் பாண்டே ஆகியோருக்கு இடையில்
முக்கிய சந்திப்பொன்று நடைபெற்றது. ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட தகவலின்படி இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் மேற்கொள்ள உள்ள 2 நாள் உத்தியோகபூர்வ இலங்கை பயணத்திற்கான தொடக்க ஏற்பாடுகள் இந்த சந்திப்பில் விரிவாக பரிசீலிக்கப்பட்டன. அந்த பயணத்தின் போது இந்திய துணை ஜனாதிபதி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் முக்கிய கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் உதவியுடன் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இந்திய உயர் ஆணையத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு ஆலோசகர் மைத்ரி குல்கர்னி, அரசியல் ஆலோசகரும் தூதரக பிரிவு தலைவருமான டாக்டர் ராம்சி பாபு மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே உள்ளிட்டோரும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சவாலுக்குட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தமது சட்டத்திறனிகள் ஊடாக சுரேஷ் சாலே இந்த மனுவினை சமர்ப்பித்துள்ளார். இதில் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரஃபி செனவரத்ன ருஹான் சில்வா மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட தரப்பினர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த தடுத்து வைப்பு நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று அறிவிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்படவிருந்த எரிபொருள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு கடந்த மே மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதன்கிழமை சிறப்பு விடுமுறை நடைமுறையினை நீக்குவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 8ஆம் தேதி புதன்கிழமை முதல் வழக்கமான வேலை நாட்களாக மாற்றப்படுகின்றது. இதனால் அரசாங்க அலுவலகங்கள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் இனி புதன்கிழமைகளில் இயல்பான முறையில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விரிவான சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கவும் பயன்பாட்டை குறைக்கவும் கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் புதன்கிழமைகள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. அதேவேளை சுகாதாரம், துறைமுகம், நீர்வளங்கள், எரிசக்தி மற்றும் சுங்கம் போன்ற அத்தியாவசிய துறைகள் அந்த காலப்பகுதியில் தொடர்ச்சியாக இயங்கி வந்தன. தற்போது எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் நிர்வாக தேவைகளையும் கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக சக்தி தேசிய வேலைத்திட்டத்தின் செயற்பாட்டுக் குழுவின் 3வது கூட்டம் அமைச்சர் உபாலி பனிலகே தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேரடி மற்றும் இணையவழி முறையில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் திருத்தப்பட்ட சுற்றறிக்கைக்கு அங்கீகாரம் வழங்குதல், வறுமை ஒழிப்பு திட்டத்தின் செயல்முறை வழிகாட்டுகள், அரசு உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி சபைகளை அமைத்தல் போன்ற விடயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தொடர்பாடல் மற்றும் ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதோடு அதற்கான 5 அம்ச திட்டத்திற்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அத்துடன் தேவையான பணியாளர்களை நியமித்தல், கிராம மட்டத்தில் வலுவூட்டல் அதிகாரிகளை நியமித்தல் மற்றும் 2027 அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்களுக்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு விலைகள் திடீரென்று உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதற்கு எதிராக இலங்கை பாவனையாளர் முன்னணி கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்ட அதன் தலைவர் அசேல சம்பத், இந்த விலை உயர்வு காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரும் இல்லத்தரசிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எரிவாயுவை பயன்படுத்த இயலாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதனால் எதிர்காலத்தில் மீண்டும் விறகு அடுப்புகள் மற்றும் சிரட்டை அடுப்புகள் போன்ற பாரம்பரிய முறைகளுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் சிரட்டைகளை பயன்படுத்தி அடுப்பு அமைப்பது எப்படி என்பதை மக்களுக்கு விளக்கி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விலை உயர்வு உணவகத்துறையையும் கடுமையாக பாதித்துள்ளதாக கூறிய அவர், கொத்து, ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவு வகைகளின் விலைகளை உயர்த்த வேண்டிய சூழலை உருவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேவையான எரிவாயு இருப்பை 8 அல்லது 9ஆம் தேதிக்குள் சந்தைக்குள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகார ஆணையத்தின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் குறிப்பிட்டார். நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு இருப்பை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் சந்தையில் எரிவாயுவை விநியோகிக்க நிறுவனம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் சந்தையில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படும் போது எரிவாயுவை மறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று வர்த்தக முகவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு எரிவாயுவை மறைப்பவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதன் தலைவர் உறுதியளித்துள்ளார்.